அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு டிஜிட்டல் சங்கமம் 2024 சரியா 9 வருடங்களுக்கு முன்னால 18/7/2015 அன்று டிஜிட்டல் அமைப்பு துவங்கப்பட்டு 9 வருடத்தை பூர்த்தி செய்து சங்கமம் என்ற ஒரு முழு நாள் உச்சி மாநாடு தமிழிலேயே நடக்கக்கூடியது ஒரு 7வது வருடமா இருக்கு. முதல்ல நம்மிடையே வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு வைரல் செலிபிரிட்டின்னு சொல்லலாம், தொழில் வணிகம் தொழில் முனைவோர்களுக்கு ஒரு முன்மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு எந்த சேனலை திருப்பினாலும் எஸ்பெஷலி ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராம்ல அவருடைய டாக் தான், அவருடைய ரீல்ஸ் தான், அவருடைய ஷார்ட்ஸ் தான் வைரலாக பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கை நாயகன் அப்படின்னு சொல்லலாம். புதுமைகளை பூத்தி வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். தன்னலம் கருதாம நிறைய விஷயத்துக்கு நிறைய பேருக்கு உதவி செய்யலாம்னு சொல்லலாம். பணம் சம்பாதிச்சுட்டா அதில் வரக்கூடிய வருமானத்தை நம்ம மட்டும் எடுத்துட்டு போகணும் அப்படின்றத தாண்டி அவருடைய அலுவலகத்துல டீ போட்டு கொடுத்த ஒரு பெண்மணிக்கு கூட ஒரு 25 லட்சம் ரூபாய் அவருடைய வருமானத்துல கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். பர்சனல் பிராண்டிங் அப்படின்ற பேர்ல நான் ரொம்ப நல்லவன் மட்டும் பேசி, வெறும் பாசிட்டிவா மட்டும் பேசி, நான் செய்தெல்லாம் நியாயம் அப்படின்றலாம் பேசுற மத்தியில நான் இதெல்லாம் தப்பா பண்ணிட்டேன், இந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமா உண்மைய வெளிப்படையா பேசியவர் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இவர் பேசுனதெல்லாம் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நம்ம கேட்டிருந்தா நம்ம இந்த ரூட்ல போயிருக்க மாட்டோமே அப்படின்னு பார்த்து என்னை போன்ற நிறைய இளம் தொழில் முனைவர்கள், புதிய தொழில் முனைவர்கள், இந்த பிசினஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் இயங்கினவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த எல்லா மரியாதைக்கும் உரிய நம்மளுடைய சிறப்பு விருந்தினர், ஏர்செல்லோட ஃபவுண்டர், ஐவாவோட மென்டார் திரு சிவசங்கரன் சார், சிவசங்கரன் சார் அவர்களோட உங்களுடைய பலத்த கரவொலியோட வருக 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 என வரவேற்கிறேன். இரண்டாவது, தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் இன்னைக்கு 100வது வருடம். 1924ஆம் ஆண்டு 1924ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு இன்னைக்கு 2024ல தமிழகத்துல, குறிப்பா தென் தமிழகத்துல தொழில் வணிகத்துக்கு மட்டும் இல்லாம, தொழில் வணிகத்துல நிறைய வரி சீர்திருத்தங்களை கொண்டு வருவது மட்டும் இல்லாம இன்னைக்கு கட்டமைப்புகள் தான் ஒரு நாட்டுக்கான பொருளாதார பலம் அப்படின்னு நிரூபிக்கிறது வகையில தொழில் வணிகம் வரி சீர்திருத்தம் மட்டும் இல்ல, நீங்க ரயில்வே திட்டங்கள், விமான திட்டங்கள், பன்னாட்டு விமான நிலையமே மதுரைக்கு கொண்டு வந்தது. அதே மாதிரி ஹைகோர்ட் பெஞ்ச மதுரைக்கு கொண்டு வந்தது. இப்படி ஏகப்பட்ட வசதிகளை, கட்டமைப்புகளை மதுரையை நோக்கி தென் தமிழகம் முழுவதும் பயனடைவதற்காக செய்த தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்துடைய எங்களுடைய தலைவர் திரு என் ஜெகதீசன் சார் அவங்களை உங்க எல்லாரோட கரவொலியோட. அது மட்டும் இல்லாம இந்த டிஜிட்டல் அமைப்போட இணைந்து ஒரு 9 அமைப்புகளை தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் ஏற்படுத்திருக்கு. அவங்களுடைய உரையில அவங்க சொல்லுவாங்க. அந்த பெருமைக்குள்ள தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம், இந்த அரங்கமும் அதற்கு பெருமைப்பட்டது. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் அவர் மறைவதற்கு சரியா 9 நாட்களுக்கு முன்னால அவர் துவக்கி வைத்த அமைப்பு தான் இந்த டிஜிட்டல் அமைப்பு. அந்த பெருமை பெற்றதும் இந்த அரங்கம். இந்த அரங்கில் அவருக்காக ஒரு ஸ்பெஷல் சேர் போட்டிருந்தோம். அதில் மேலே ஏறணும்னா அதை அவர் எடுக்க சொல்லிட்டு சாதாரண நாற்காலியில் அமர்ந்து இந்த டிஜிட்டல் அமைப்பை துவக்கி வைத்த அந்த அதே அரங்கம், அதே அரங்கில் நம்ம கூடியிருக்கோம். அந்த பெருமையை ஏற்படுத்தியதும் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம். அதோட 90வது ஆண்டு விழாவில் டிஜிட்டல் அமைப்பு துவக்கப்பட்டது. இப்போ இதோடைய 100வது ஆண்டுல டிஜிட்டலுடைய 10வது வருடத்தை நோக்கி நம்ம பயன்படுத்திட்டே இருக்கோம். நன்றி. ஸோ டிஜிட்டல் அமைப்பு துவக்கப்பட்டதுடைய நோக்கம் நான் முன்னாடி கூறிய மாதிரி இந்த டிஜிட்டல் அறிவாற்றலை அனைத்து ஆண்டர்பிரனருக்கும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முக்கியம் இருக்கு. அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடியவங்களா, கன்சியூமர்ஸா மட்டும் நம்ம இந்தியர்கள் இருக்கிறோம். நிறைய மேலை நாடுகள் அதாவது இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை உருவாக்கி வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதை வாங்கக்கூடிய, அதை பயன்படுத்தக்கூடிய கன்சியூமரா மட்டும் இல்லாம நாம் இருக்கணும். அப்துல் கலாம் ஐயா பேசும்போது கூட சொன்னது, ஐயா நம்ம இந்தியா எம்ப்ளாயியா இருக்கும், எம்ப்ளாயரா இல்லை, நம்ம KPO BPO நிறைய நடத்து பாடி ஷாப்பிங் பண்றோம். நாம் சொந்தமா தொழில்நுட்பத்தையும் அல்லது பிராண்டையும் உருவாக்கல, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பின்தங்கி இருக்கோம். அதை ஏற்படுத்தி நமக்கான சொந்த தொழில்நுட்பத்தையும் பிராண்டையும் ஏற்படுத்துவது என்னுடைய கனவு அப்படின்னு சொன்னேன்.
அவங்க பாராட்டு தெரிவித்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு பீரியட்ல ஒரு சமையலறையில ஒரு வீட்டுல நிறைய மேலை நாட்டு நிறுவனங்கள் பொருட்களை தயார் செய்து விற்கும் போது இன்றைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒரு கன்சியூமர், ஒரு குடும்பம் எந்த பொருளை அதிகமா பயன்படுத்தணும்ன்றதுல போட்டி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஊடக நிறுவனங்கள்லாம் உங்க நேரத்தை எவ்வளவு சாப்பிடணும்ன்றதுல போட்டி இருக்கு. நிறைய சமூக வலைதளங்கள் இருக்கு, கேமிங் அப்ளிகேஷன் இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனோட நேரத்தை எப்படி சாப்பிடலாம், எவ்வளவு சாப்பிடலாம்ன்றதுதான் இன்னைக்கு போட்டியே இருக்கு. அதை தாண்டி நம்மவர்கள் அந்த மாதிரி கன்சியூம் பண்றவங்களா மட்டும் இல்லாம நாம் அதை பயன்படுத்தி, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம் தொழிலையும் நம்மளுடைய வாழ்வியலையும் வளர்க்கக்கூடிய லைஃப் ஸ்டைல், ஒர்க் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம், அதை வளர்க்கக்கூடிய வகையில அவங்களுக்கு ஆற்றலும் கொடுத்து, அறிவாற்றலும் கொடுத்து அவங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லக்கூடிய விஷயத்துல தான் டிஜிட்டல் வந்து ஒவ்வொரு பிசினஸையும் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ வரைக்கும் ஒரு எம்ப்ளாயியை ரெக்ரூட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பேரோடு கிரியேட் பண்ணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சேல்ஸ், மார்க்கெட்டிங், அக்கௌண்டிங் சிஸ்டம், ரிவ்யூ சிஸ்டம் ஆரம்பிச்சு இன்க்ளூடிங் சைபர் செக்யூரிட்டி அட்ரஸ் பண்ணி அவங்கள ஸ்கேல் அப் பண்றதுக்கு, அப்சர்வ் பண்றதுக்கு, கிராஸ் செல் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என்டையர் ரெக்ரூட் முதல் ரிவ்யூ வரைக்கும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுத்துவதற்காக டிஜிட்டல் தொடர்ந்து பயணப்பட்டே இருக்கு. அதுல ஒரு ஆனுவல் ஈவெண்ட் தான் இந்த டிஜிட்டல் சங்கமம் அப்படின்ற ஈவெண்ட். இதுல வந்து நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் செகண்ட் லெவல் லீடர்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டு பயன்படுறாங்க. ஸோ டிஜிட்டல் வந்து நான் நிறைய எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், நிறைய தொழில் சங்கங்களாகட்டும், ஆண்டர்பிரினர் கம்யூனிட்டியாகட்டும், ஸ்டார்ட் அப் ஆகட்டும் பேசக்கூடியது 7 ஐஸ் அப்படின்ற தலைப்புல 7 கண்கள். பரமசிவனுக்கு கூட 3 கண் இருந்தால் போதும், தொழில் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் 7 கண்கள் என்றும் அந்த 7 கண்கள் இன்னோவேஷன், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், இன்சைட், இன்டெகிரிட்டி, இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற ஒரு 7 கண்கள் பற்றி பேசுவது வழக்கம். ஏன்னா நான் பேசுவது எல்லாமே நான் என்னோட அனுபவத்தில், இப்போ நம்மளோட சிறப்பு விருந்தினோட அனுபவம், என்னுடைய சேம்பரோட தலைவரோட அனுபவங்களோட வாஸ்ட் அனுபவம், என்னுடைய குறைந்த காலத்தோட அனுபவங்களில் கற்ற பாடங்களை வச்சு பேசக்கூடிய விஷயம். இதில் முக்கியமாக நான்ன்றது இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு 2 வகை இணைந்து இன்னைக்கு டிஜிட்டல் அப்படின்ற பரிணாமம் எடுத்து, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அடுத்து வந்து டீப் டெக் அப்படின்னு அடுத்தடுத்த பரிணாமத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த டிஜிட்டல் சங்கமம் இப்போ வந்துகிட்டு இருக்கிறதும் இனிமேல் வரப்போற மாற்றங்களை பற்றி தான் இன்றைக்கு பேச இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு ஏஐ வந்ததுக்கப்புறம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கு. அந்த மாற்றத்தை எப்படி நம் தொழிலை புகுத்தி வெற்றி பெற போறோம், வேலை இழப்பு ஏற்படுத்திடுமா, தொழில் வணிகம்லாம் நிறைய இன்னைக்கு காணாம போயிடுமான்னு நிறைய பயம் இருக்கு. அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும், வாய் உள்ள பிள்ளை பொழைச்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு ப்ராம்ப்ட் பண்ண தெரிஞ்ச பிள்ளை தான் பொழைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தனி மனிதத்திலையும் சரி தொழிலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரிஞ்சா அவங்க தான் அறிவாளி. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரிஞ்சா அறிவாளி. ஆனால் இன்றைக்கு கேள்வி கேட்க தெரிஞ்சாதான் அறிவாளி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கோம். கேள்வி எவ்வளவு நம்ம கேட்கிறோமோ அதற்கான பதில்களை இன்னைக்கு ChatGPT உள்ளிட்ட மெட்டா ஏஐ நிறைய டூல்ஸ் வந்து அதை அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை லாபகமாக பயன்படுத்துறதுக்கு டிஜிட்டல் உறுப்பினர்களுக்கு நாங்கள் பயிற்சி எடுத்து வருகிறோம். ஸோ இந்த வேளையில் வந்திருக்கக்கூடிய பார்ட்டிசிபெண்ட்டையும் டிஜிட்டலுடைய உறுப்பினர்களையும் அதே மாதிரி எங்களுக்கு ஸ்பான்சர் செய்திருக்க AWS ஒர்க்மேட்ஸ்களுக்கும், ஸ்டார்ட் அப் டிஎன் தொடர்ந்து தமிழ்நாடு அரசோட ஸ்டார்ட் அப் டிஎன் அமைப்பும் அதோடைய MD அண்ட் CEO திரு சிவராஜா ராமநாதன் அவர்களும் மாலையில் முடக்க வந்துருக்காங்க. அவங்களோட அமைப்புக்கும் AWSக்கும், அது தவிர எங்களோட ஸ்பான்சர் ஆகியிருக்க ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸ், ஸ்டார்ட்நெட் உள்ளிட்ட சத்தியம் அக்ரோ கிளினிக், அதற்கப்புறம் வந்து எங்களோட பார்ட்னர்ஸ், ஃபோட்டோகிராஃபி பார்ட்னர் OST உள்ளிட்ட ரீஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் எல்லாருக்குமே அவங்களையும் நன்றியும் சொல்லி வருகவென அவங்க எல்லாரையும் வரவேற்று அடுத்த செஷனுக்கு போவோம். நாங்கள் வந்து டிஜிட்டலுக்கு ஒரு உறுதிமொழி எடுப்பது வழக்கம். அந்த உறுதிமொழியை உங்கள் மத்தியில் நாங்கள் எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்களோடு சேர்ந்து எடுத்துக்கிறேன். ஐயா, தாங்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் புதிய மாற்றங்களையும் பயன்களையும் தொழில் வணிக வளர்ச்சிக்கும் தனி மனித மேம்பாட்டிற்கும் வழங்க டிஜிட்டல் தொழில்நுட்ப அறிவாற்றல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் அதுவே தங்கள் கனவு என்றும் எங்களுக்கு வழங்கிய பணியை
எண்ணியம் எல்லாருக்கும் என்ற முழக்கத்தோடு வணிகர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள், திறனாளர்கள் மற்றும் நிறுவன ஊழியர்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் சிறு வியாபாரிகள் போன்றோருக்கு பயிற்றுவித்து வருகிறோம். தொழில்நுட்ப துறையினராகிய நாங்கள் உங்கள் கனவை எங்கள் கடமையாக ஏற்று என்றென்றும் செயல்படுவோம் என உறுதி கூறுகிறோம். நன்றி.